சிறைவாசிகளுடைய விடுதலை வெளிச்சத்தை பாசிச மேகங்கள் இன்றைக்கு மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கு இயக்கங்கள் பிளவுபட்டு அடுத்ததாக ஒரு இயக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்னை பாதுகாக்க யாரும் இல்லையா என்று பலகீனமான பெண்களும் குழந்தைகளும் ஒரு பக்கம் கதறிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ மகிழ்ச்சியாக உறங்குகிறாய் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இளமை உனக்கு தேவையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய ஏக வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முழக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்துக்கு மிக தேவையான ஒரு முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன முழக்கம்? ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், இது காலத்தின் கட்டாயம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழக்கத்தினுடைய ஆழமான கருத்து என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு இன்றைக்கு தெரிகிறதோ இல்லையோ, நம்மை வேறறுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு இதனுடைய தாக்கத்தையும், இது நடந்தால் இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் ஏற்படும், அதை தடுக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற முறைகளை முயற்சி செய்ததை நாம் பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் தகர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. இரண்டு விடயத்தை நாம் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, இந்த முழக்கம் இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு தேவை என்றாலும் இந்த சமுதாயம் இந்த உலகத்திற்கு ஒற்றுமை என்றால் என்ன என்று பாடம் எடுத்தது நம்முடைய சமுதாயம் இல்லையா? சஹாபாக்களுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒற்றுமை என்றால் என்ன என்பதை அவர்கள் பாடம் எடுத்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இதே முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய சமுதாயத்தை அழைக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இயக்க தலைவர்களும், எல்லா இயக்கங்களும், பொதுமக்களும் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்காத ஏதேனும் நபர்களை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு மேடைகளிலும் அவர்கள் முழங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒற்றுமையை நம் சமுதாயம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒற்றுமையாக இருக்கும்? உண்மையாக ஒரு ஒற்றுமை எப்படி ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள், உங்களை இந்த மார்க்கத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் இணக்கத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்தியதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அது பிரிந்து கிடந்த எந்த தொடர்பும் இல்லாத நபர்களை அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்தினான். ஆனால் சகோதரர்களாக இருந்த இந்த சமுதாயம் பிரிந்து அதை இன்றைக்கு ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் வெறும் முழக்கத்தை மட்டும் வைத்தால் பற்றாது. நாம் எதனால் பிரிந்தோம் என்கின்ற ஆய்வை செய்து அதை நாம் சரி செய்யவில்லை என்றால் ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்தில் ஒரு பகல் கனவாகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இந்த இயக்கங்கள், சமுதாயங்கள் உடைந்தது? எதனால் இந்த உம்மத்து இன்றைக்கு சுக்குநூறாக ஒருவர் இன்னொருவரை பார்த்து விரண்டோடக்கூடிய நிலையில் இருக்கிறது? இன்னும் வலைத்தளங்களிலே பார்க்கிறோம். அப்பட்டமாக ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த காபாவுடைய கண்ணியத்தை போன்று ஒரு முஸ்லிமுடைய கண்ணியமும் உள்ளது என்று சொன்னார்களே, அந்த கண்ணியத்தை மிக இழிவாக இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய காட்சிகளை வலைத்தளத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் எதனால் சென்றது? இதனால் இன்றைக்கு இயக்கங்கள் பிளவுபட்டு அடுத்ததாக ஒரு இயக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கான முற்றுப்புள்ளி என்ன? இதற்கான ஒரே வழி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அன்றைக்கு மிக தீவிரமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலே முன்வைத்துகின்ற பொழுது
குறைஷிகள் வருகிறார்கள். அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அதில் சத்தியம் இருந்தது. அதை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சரணாகதியாக வருகிறார்கள். வந்து அவருடைய வளர்ப்பு தந்தை அபூ தாலிப் சொல்லுகிறார்கள், உங்கள் முகமது இடத்திலே சொல்லுங்கள், அவர் எதை கேட்டாலும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். இந்த ஏகத்துவ கொள்கையை ஒரு இறைவன் மற்ற இறைவர்கள் எல்லாம் தூக்கி எறியுங்கள், அடித்து நொறுக்குங்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்களே, அந்த முழக்கத்தை, ஏகத்துவ முழக்கத்தை நிறுத்துங்கள், நாங்கள் எதை வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள் தெரியுமா? அன்றைக்கு மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு இடத்துல வர தயாராக இருந்தது. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் மறு கையில் சந்திரனையும் நீங்கள் கொடுத்தால் கூட அதை நான் ஏற்க மாட்டேன், இந்த மார்க்கத்தை நான் சொல்லியே தீர்வேன் என்று உறுதியாக நின்றார்கள் இல்லையா? அந்த நிலை இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை என்பதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. ஆட்சி அதிகாரங்கள் இல்லை. இந்த சமுதாயத்திலே ஒரு கையில் ஒரு எம்எல்ஏ சீட்டு, மறு கையில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தால் இந்த சமுதாயத்தில் நான் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அடிமைகளாக சிலர் மாறியதனுடைய விளைவு. அவர்களோடு எப்படி ஒற்றுமையாக செல்ல முடியும்? இன்றைக்கு வடநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த வடநாட்டவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறார்கள் இல்லையா? அதே நிலைதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தொழிலுக்காக 1000 ரூபாய் கேட்கிறான் என்று சொன்னால் அவன் வெறும் 500 ரூபாய்க்கு வருகிறான். ஒரு முதலாளி யாரை தேர்வு செய்வான்? அதே நிலைதான் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த 2 மாத இடைவெளியில் 4 மிக பெரும் மாநாடுகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் நடத்திருக்கிறது. TNTJ, NTF, அதே போல SDPI கட்சி, அதே போல உலமாக்கல் சபை என்று லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்ட மாநாடுகளை பார்த்தோம். அவர் வைக்கக்கூடிய முழக்கம் என்ன தெரியுமா? சிறைவாசிகள் விடுதலை, 3.5% இடஒதுக்கீடை எங்களுக்கு உயர்த்தி தாருங்கள் என்று அந்த கோரிக்கை. இந்த சமுதாயத்துக்கு தேவையான உயிர் நாடி கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். இதை அவர் திரும்பி பார்ப்பதற்குள்ளாக ஒரு கூட்டம் செல்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுத்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருந்து சேவகம் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அவன் யாரை தேர்வு செய்வான்? இந்த சமுதாயத்தின் உயிர்நாடியா இருக்கக்கூடிய சிறைவாசிகள் இன்றைக்கு அவர்களை ஏன் தெரியுமா விடுதலை செய்ய மறுக்கிறார்கள்? ஒருவனை கொலை செய்தால் ஒரு நொடியில் அவன் மரணம் அடைந்து விடுவான் இல்லையா? ஒரு நொடி, அதோடு அவனுடைய கதை முடிந்து போகும். இந்த மக்கள் அவனை மறந்து விடுவார்கள். ஆனால் ஒருவனை உயிரோடு அணு அணுவாக தினமும் அவனை சித்திரவதை செய்தால் இவனுக்கு வரும் நிலை உனக்கும் வரும். எனவே அவனுடைய குரலை உயர்த்தாதே, நீ அடங்கி இரு என்று இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை மணியாக இன்றைக்கு அவருடைய விடுதலை கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறைவாசிகளுடைய விடுதலை வெளிச்சத்தை பாசிச மேகங்கள் இன்றைக்கு மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நபர்கள் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு எப்படி ஒற்றுமையாக நாம் செல்ல முடியும்? எப்படிப்பட்ட ஒற்றுமை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்? ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு உடலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு உடல் எப்படி இருக்கும்? காலில் அடிப்பட்டது, அது கால் தான் அடிப்பட்டது, நான் ஏன் அழ வேண்டும் என்று ஒரு கண் சொல்லுமா? காலில் அடிப்பட்ட அடுத்த நொடி கண்கள் பதறி கண்ணீர் சிந்தும் இல்லையா? அது போல இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை சொன்னார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர் நம்முடைய உம்மத் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கதைகளை வைத்து பேச வேண்டும். நம்முடைய தாயோ தகப்பனோ மகனோ அந்த சிறைவாசிகளில் ஒருவராக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்த சமுதாயம் அப்படி ஒவ்வொருவரும் நினைத்தால் அடுத்த நாளே இந்த சிறைவாசிகளுக்கான விடுவு காலம் இன்ஷா அல்லாஹ் பிறந்திருக்கும். இன்றைக்கு நாம் அமைதி பூங்காவான தமிழகத்திலே இருக்கிறோம். நம்முடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த பாதுகாப்பும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அதனால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யூபியிலும் குஜராத்திலும் நடந்த கலவரங்களை பிபிசி ஆவணப்படும் வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது.
இந்த பாசிச சக்திகள் அதை வெளியிடக்கூடாது என்று மூடி மறைக்கிறார்கள் இல்லையா? 2000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். யார் அவர்கள்? என்ன தவறு செய்தார்கள்? எந்த இறைவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நாம் அந்த உம்மத்து தானா? ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, நாம் அந்த உம்மத்து தானா? 2000 இஸ்லாமியருடைய உயிர்களை பறித்துவிட்டு அதை நம்முடைய மீடியாக்கள் வெளிப்படுத்தவில்லை. பிபிசி என்ற ஒரு பொது ஊடகம் வெளிப்படுத்துகிறான். வெட்கக்கேடு இந்த சமுதாயத்திற்கு, வெட்கக்கேடு இந்த சமுதாயத்திற்கு. நம்முடைய ஊடகம் அதை வெளிப்படுத்த தயாராக இல்லை. நாம் அதை பற்றி பேச தயாராக இல்லை. கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிபிசி என்கிற பொது ஊடகம் சொல்கிறான், இவர்கள் மனிதர்கள். அவன் சமுதாயத்தை பற்றி கவலைப்படவில்லை, அவன் முஸ்லிம் இல்லை. அட, இவன் மனிதர்களப்பா, ஆடு மாடுகளை போன்று இவர்களை வெட்டி பலியிடுகிறார்களே, பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அவர்களை அடக்குகிறார்களே, கொள்கிறார்களே. இதற்கு ஒரு விடிவில்லையா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா என்கின்ற ஆவணப்படம் வெளியாகிறது. பாசிசம் பதறுகிறது. நாம் நம்முடைய வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இளைஞனே, என்னுடைய சமுதாய இளைஞனே, உடலில் வலு இருக்கிறது, குரலில் தெம்பு இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ் என்னை பாதுகாக்க யாரும் இல்லையா என்று பலகீனமான பெண்களும் குழந்தைகளும் ஒரு பக்கம் கதறிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ மகிழ்ச்சியாக உறங்குகிறாய் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு இளமை உனக்கு தேவையா? இதற்கு நீ மரணித்து விடலாம் இல்லையா? இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? மரணம் என்பது ஒரு முறைதான். கோழையாக வாழ்ந்தால் 1000 முறை மரணிக்க வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை. வீட்டிலே பதுங்கிக் கொண்டால் மரணம் வராமல் இருந்து விடுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வலு நிறைந்த இரும்பு கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்று சொல்லுகிறார். அதனுடைய சாட்சிதான் இன்றைக்கு துருக்கியிலே, சிரியாவிலே நடந்த இந்த பூகம்பத்தை பார்க்கிறோம். இரவு உணவு உண்டு விட்டு உறங்க செல்கிறார்கள். 4:30 மணி. அப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை இந்த மக்கள் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட எப்படி சுனாமி இங்கு அடித்ததோ, சுனாமி வருகின்ற பொழுது மக்களுக்கு அது தெரியாது, சுனாமி என்று. கடல் பொங்குகிறது என்று சொன்னார்கள். நான் அதே மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், மயிலாடுதுறை மாவட்டம். எங்கள் மாவட்டமும் அதில் பாதித்தது. கொத்து கொத்தாக அடக்கம் செய்தார்கள். அதே போன்று இந்த மக்கள் இரவில் உறங்க செல்லுகிறார்கள். 4:30 மணிக்கு பூகம்பம் ஏற்படுகிறது. எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் என்று தெரியுமா? 50,000 உயிர்களை இந்த பூகம்பம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தெருவில் ஒரே நாளில் 5 மையத்தை ஏற்பட்டால் அந்த தெரு எப்படி இருக்கும்? ஒரு தேசத்தில் 50,000 உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அல்லாஹ் சொல்லுகிறான், உயிர்களை கொண்டு, உடைமைகளை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லுகிறான். அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு தான் அல்லாஹ் சொர்க்கம் என்று சொல்லுகிறான். ஒரு தந்தை அந்த பூகம்பத்திலே மகன் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய இடுப்பு வயிறு பகுதிகள் மாட்டிக்கொண்டது. அவன் எப்படியும் மரணிக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தை கீழே நின்று கொண்டிருக்கிறார். என்ன நிலை இருந்திருக்கும்? அவர் கதறி அளவில்லை. அந்த மகனிடத்தில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல் மகனே. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், நீ மரணித்தால் ஒரு நாள் நானும் மரணிப்பேன், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நீயும் நானும் ஒன்றாக இருப்போம் என்று அவருக்கு தெரியும். அந்த ஈமானுடைய உறுதி அவரிடத்தில் இருந்ததால் தான் தன்னுடைய மகனை அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திலே ஒன்றே சேர்ப்பான் என்கின்ற இந்த கலிமாவை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஈமானிய உறுதி நமக்கு வேண்டும். நம்முடைய பிள்ளையை வீட்டில் பாதுகாப்பாக வைத்தால் அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து விடுவான் நினைக்கிறீர்களா? இல்லை. மரணம் என்பது நீங்கள் எங்கு வைத்திருந்தாலும் அது நடக்கும்.
சமுதாய இளைஞரே, உன்னை அழைக்கிறோம். இந்த சமுதாயத்திற்காக எங்களோட கரம் கோர்க்க வா. ஒருபோதும் இந்த இயக்கத்தை அரசியலாக நாங்கள் மாற்ற மாட்டோம். ஒருபோதும் சீட்டுக்காக இந்த சமுதாயத்தை அடமான வைக்க மாட்டோம். அல்லாஹ்வின் பாதையில் ஏகத்துவ கொள்கையை உயர்த்தி பிடித்தவர்களாக நாங்கள் முன்னோக்கி செல்ல தயாராக இருக்கிறோம். எங்களோடு கரம் கோர்க்கவா. இந்த சமுதாயத்திற்காக அரண் அமைப்போம். அதில் உன்னுடைய கரத்தையும் நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.